الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கம்பம் மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் பள்ளிவாசல் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் வாராந்திர பயான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். பொதுவாக இது போன்ற சபைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படக்கூடிய சபைகளிலே மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கு வந்திருந்தவர்களுக்காக சுவனத்தை கேட்பார்கள். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து பாதுகாப்பதாக சொன்னார்கள். அதே போல அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல நாளை நரகத்திலே இருந்து புலம்பக்கூடிய மக்கள் கூட இது போன்ற சபைகளில் எங்களால் பங்கெடுக்க முடியவில்லையே, நாங்கள் கேட்டிருந்தால் செவிமடுத்திருந்தால் இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே என்று நரகத்திலே இருப்பவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்ப இது போன்ற சபைகள் என்பது நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சபை. நரகத்திலே இருப்பவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள், எங்களை அழைத்தார்கள், நாங்கள் கேட்கவில்லை, பதில் சொல்லவில்லை, நாங்கள் கேட்டிருந்தால் செவிமடுத்திருந்தால் இங்கே வந்து நுழைந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரா முல்க் என்கிற அத்தியாயத்திலே சொல்லுகிறாங்க. அந்த அடிப்படையிலே இது போன்ற மார்க்க சபைகளில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, அவர்களுக்கு நன்மை செய்ய நாடி இருந்தால் நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மை செய்ய முடிவெடுத்து விட்டால் இது போன்ற அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே அல்லாஹ் அவர்களை பங்கெடுக்க வைப்பான், நல்ல விஷயங்களை அவர்களை கேட்க வைப்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் முன்னிலையிலே முஅ்மினது வாழ்வில் தவக்குல் என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்தவரை மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் வெற்றியிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு தான் தவக்குல் என்கிற இந்த இபாதத், தவக்குல் என்கிற இந்த அம்சம். தவக்குல் என்றால் என்ன என்று கேட்டால், நாம் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருப்பது,
அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த தவக்குல் என்கிற அம்சம் எவ்வளவு முக்கியமான அம்சம் என்று கேட்டால், இந்த உலகத்திலே நம்முடைய உயிர் கடைசி சொட்டு இருக்கிற வரை, இந்த உலகத்தில் நாம் பிரிகிற அந்த நேரத்தில் கூட, அந்த சக்கராத்துடைய நேரத்தில் கூட, நாம் உயிரிலே கலந்திருக்கிற அந்த கடைசி சொட்டு இருக்கிற வரை நம்முடைய அந்த தவக்குல் அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அந்த தவக்குல் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அம்சமாக, அற்புதமான உணர்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலிலே இந்த இடத்திலே நான் உங்களிடத்திலே நினைவுபடுத்துவது, அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற அம்சம் இருக்கிறது பாருங்க. நீங்க இஸ்லாத்தை தாண்டி பிற மதங்களிலே பெரும்பாலும் பார்க்க முடியாது. அவர்களை கடவுளை சார்ந்திருப்பார்கள் என்று எந்த இடங்களில் எல்லாம் தேடி பார்த்தால், பெரும்பாலும் கடவுளை வணங்கக்கூடிய இடங்களில் தான் அவர்கள் இறைவனை சார்ந்திருப்பார்கள். இந்த தவக்குல் என்கிற அம்சம் அவர்கள் கொள்கையாவோ அவர்களுடைய கோட்பாடுகளாகவோ மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய, அவனை வழிகாட்டக்கூடிய, அவனுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை அமைக்கக்கூடிய இடங்களாக இந்த தவக்குலை அவர்கள் சொல்லி இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தவக்குலை எப்படி சொல்லி இருக்கிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய ஒரு மனிதனுடைய எல்லா வாழ்க்கையிலும், அவன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தவக்குலை பற்றி பேசியிருப்பான். அவனுக்கு கிடைக்க அருளுக்கு அல்லாஹ் தவக்குலை பேசியிருப்பான். அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலும் அல்லாஹ் தவக்குலை பேசியிருப்பான். இப்படியாக ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையிலும் தவக்குல் என்கிற அம்சம் இருக்க வேண்டும். அவன் எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே நமக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த தவக்குல் இல்லாத காரணத்தினால் ஒரு முஸ்லிமுக்கும் பிற மத மக்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத எத்தனையோ கணக்கான மக்களை பார்க்கிறோம். அவர்கள் தவக்குல் சரியான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, இறைவன் மீது சரியான நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தினால் எத்தனையோ பேர் தற்கொலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உலகத்தின் விரக்தியிலே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இருந்து என்ன பயன், தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். ஏன் இந்த நிலை என்று கேட்டால், அவர்களிடத்திலே சரியான வழிகாட்டுதல் இல்லை, அதற்கான சரியான தீர்வுகள் இல்லை. அப்படி என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பிற மதங்களிலே கொட்டி கிடக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் காட்டி இருக்கிற இந்த தவக்குல் இருக்கிறதே, இதை ஒரு மனிதர் சரியாக புரிந்து கொண்டால், அல்லாஹ்வின் மீது உண்மையாகவே அவர் நம்பிக்கை வைத்தால், அவரை அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கவனமாக இருப்பார். பேசக்கூடிய வார்த்தைகளிலே கவனமாக இருப்பார், செய்யக்கூடிய செயல்களிலே கவனமாக இருப்பார். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தவக்குல் நிறைந்திருக்கிறதோ, எந்த மனிதன் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வார் என்பதை பல்வேறு செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால், சோதனை என்பதை பொறுத்தவரை இன்றைக்கு நமக்கு இந்த சோதனை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நம் வாழ்க்கையிலே கிடைக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இறைவன் மீது நம்பிக்கை குறைகிறது. ஒரு பொருளாதாரம் கஷ்டம் வந்துவிட்டால் நம்பிக்கை குறைந்து விடுகிறது. ஒரு நோய் நமக்கு வந்துவிட்டால் நம்பிக்கை குறைந்து விடுகிறது. நம் குடும்பத்திலே ஏதேனும் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் நம்பிக்கை குறைந்து விடுகிறது. அப்ப அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய தவக்குல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சோதனை அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கை குறைந்து குறைந்து போவதை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனிலே படித்து பார்த்தால், உண்மையாக ஒரு மனிதர் தவக்குலை சரியாக புரிந்து கொண்டால், அல்லாஹ்வை சார்ந்திருப்பதை சரியாக அறிந்திருந்தால், அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை அவர் வைத்திருந்தார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு சோதனை உச்சகட்டத்தில் இருக்கிறதோ
அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது உச்சகட்ட நம்பிக்கையில இருப்பார். அவர்கள் சோதனை வர வர அந்த நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது அவருக்கு வரக்கூடிய நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்பதற்கு திருமறை குர்ஆனிலே பல்வேறு உதாரணங்களை நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அன்புள்ள சகோதரிகளே, இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு நோயை கொடுத்து விட்டான். ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய், ஒரு வாழ்நாள் அவதிப்படக்கூடிய ஒரு நோய். நோய் என்று சொன்னால் எப்படி பார்ப்போம்? இந்த நோயை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அந்த நோயை தீர்ப்பதற்கான வழிகளை தேடுவோம். அந்த மாத்திரை மூலம் தேட முடியுமா? மருந்தின் மூலம் தேட முடியுமா? அல்லாஹ் சொன்ன காரணிகள் மூலம் தேட முடியுமா? தேடுவோம். அதற்காக எப்படியான முயற்சிகளை எடுப்பதாக இருந்தாலும் அந்த முயற்சிகளை எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே நபியாக தேர்ந்தெடுத்தார். சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நோயை கொடுக்கிறார். நோயை கொடுத்தால் அன்புள்ள சகோதரர்களை எந்த அளவுக்கு என்று கேட்டால், நீண்ட வருடங்களாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலே அவர்கள் கிடந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவர் அல்லாஹ்விடத்திலே அவர் அல்லாஹ்வை அழைத்து கேட்டார், யா அல்லாஹ், இந்த நோயின் மூலமாக என்னை ஷைத்தான் தீண்டி விட்டான். நீ ரஹ்மான், நீ ரஹீம், எனக்கு இந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்டார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு பதில் சொன்னோம், அவர் நோயை நாம் குணப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களை, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நோயின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ எப்போது அல்ல, நோய் வந்து ஒரு வருடத்திலே அல்ல, நோய் வந்து 5 வருஷத்துல அல்ல, நோய் வந்து 10 வருஷத்துல அல்ல, எத்தனை ஆண்டுகள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் பதிலளித்தான். அத்தனை ஆண்டுகள் அவர்கள் நோயின் மூலமாகவே இருந்தார்கள். அதை பொறுத்து கொண்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு நன்மை வைத்திருக்கிறான் என்று பொறுத்து கொண்டார்கள். முடியாத சூழலிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். கேட்டவுடன் அல்லாஹ் அந்த கோரிக்கைக்கு பதிலளித்தான். அந்த சோதனை எனக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையிலே அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தார்கள், அல்லாஹ்வை பற்றி முழுமையாக அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் வைக்கக்கூடிய சோதனையை நினைத்தார்கள், நான் இப்போது கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு தருவான். ஆனால் நான் இடத்துல கேட்கவில்லை, நீண்ட காலம் கேட்கவில்லை. எவ்வளவு அல்லாஹ் இந்த சோதனை மூலம் சோதித்தானோ நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன், பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் நான் கேட்டால் அல்லாஹ் தருவான் என்கிற நிலைமையிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் அதை அப்படியே நிறைவேற்றினார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்டார்கள். சகோதரிகளை எப்படி கேட்டார்கள் தெரியுமா? எந்த வயதிலே கேட்டார்கள் தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகிறார். அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, என் மனைவியோ மலடியாக இருக்கிறார். ஆனாலும் உன்னிடத்திலே கேட்பதிலிருந்து நான் விலக மாட்டேன், எனக்கு குழந்தையை கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனே அல்லாஹ் பதிலளித்தார். குழந்தையின் மூலமாக அல்லாஹ் நற்செய்தி சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, ஜக்கரியா நபி எந்த வயசுல திருமணமாகி ஒரு வருஷத்துல, 5 வருஷத்துல, 10 வருஷத்துல அல்லாஹ்விடத்திலே கையேந்தவே இல்லை. காரணம், அல்லாஹ் அந்த குழந்தையை தராதன் மூலமாக என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறான். நான் கேட்டால் தருவான், ஆனால் நான் கேட்கவில்லை. காரணம், அந்த சோதனையிலே நான் பொறுமை காக்கிறேன் என்று நீண்ட காலம் பொறுமை காத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களே, கேட்டவுடன் அல்லாஹ்வை கொடுத்தாரே. அன்புள்ள சகோதரர்களே, தவக்குலுடைய உச்சகட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு அப்படி நமக்கு வரக்கூடிய எத்தனையோ சோதனைகளில் அல்லாஹ்வை மீது முழுமையாக ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன். நான் இந்த சோதனையிலே, இந்த நிமிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் என்னை விட்டு அந்த சோதனை நீங்கிவிடும், அந்த சோதனை அகற்றி அல்லாஹ் விடுவார். ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க மாட்டேன். இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதிலே நன்மை இருக்கிறது, எனவே பொறுத்துக் கொள்ளுகிறேன். பொறுத்து கொண்டவர்கள் எத்தனை பேர்?
அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் மூலமாக அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறேன் என்று நம்பிக்கை வைத்தவர்கள் எத்தனை பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கத்திலே இருந்தார்கள் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நபியே நீங்கள் விரும்புகின்ற பக்கத்திலே உங்களுடைய கிப்லாவை திருப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் விரும்புகின்றது கிப்லாவின் பக்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிப்லாவின் பக்கம் திரும்ப நினைத்தார்களோ அந்த கிப்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புகிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கு, அவர்களோடு இருந்த நெருக்கத்துக்கு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனம் மூலமாக எப்படி பதில் சொன்னார்? தவக்குல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த தவக்குல், அல்லாஹ் உடனே கிப்லாவை மாற்றினார் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த தவக்குல் எப்போது வருகிறது தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, 2 இடங்களில் அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். சாதாரணமாக எந்த மார்க்க விளக்கமும் இல்லாதவர்கள் கூட 2 இடங்களிலே அல்லாஹ்வை நம்பிக்கை வைப்பார்கள். ஒன்று அச்சமான சூழலிலே, இன்னொன்று பயமான சூழலிலே. நம்முடைய தவக்குல் எல்லாம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இந்த 2 இடங்களில் தான் அல்லாஹ்வின் மீது முழுமையாக வருவதை பார்க்கிறோம். வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போறோம், கதவை துவா, வீட்டு நம்ம வெளியூர் போறோம், வர 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும், உடனே அல்லாஹ்வின் மீது அப்படி ஒரு தவக்குல். அல்லாஹ் யாரும் வந்துடக்கூடாது, என் பொருள் திருடிடக்கூடாது, இத்தனை லட்சங்களை இத்தனை கோடிகளை உள்ள விட்டுட்டு போறேன். அல்லாஹ்வின் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது வருகிற தவக்குல். ஒரு பயணம் செல்லுகிறோம், சைக்கிள்ல போனா அதை சொல்ல மாட்டோம், 2 வீலர்ல போனா சொல்ல மாட்டோம், கார்ல ஏறுகிறோம், பெரிய வாகனத்துல ஏறுகிறோம், பிளைட்ல போறோம், அத்தனை ஆயிரம் அடி உயரத்திலே பறக்கிற அந்த வாகனம் போகுமா போகாதா? ஒரு அச்சமான உயிர் இருக்குமா இருக்காதா? 2 மணி நேர பயணம் எப்படி இருக்க போகிறது? உடனே ஒரு தவக்குல் வருகிறதே. அன்புள்ள சகோதரிகளே, அது சாதாரண நேரத்திலே வரக்கூடிய தவக்குல் அல்ல, அச்சத்தினால் வருகிற தவக்குல், பயத்தினால் வரக்கூடிய தவக்குல். தவக்குல் என்பதற்கான பூரண அடையாளங்கள் இல்லை. நோயிலே தவக்குல், சின்ன சின்ன நோய் வந்து விட்டா. வியாபாரத்திலே தவக்குல், வியாபாரம் பண்ண போறோம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், என்ன ஆகுமோ தெரியலையே, அந்த நேரத்திலே வரக்கூடிய தவக்குல். அன்புள்ள சகோதரர்களை, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்திருக்கிறோம், எந்த இடத்திலே அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி இருக்கிறோம், எந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், இது வந்துவிடக் கூடாது, இது நடந்துவிடக் கூடாது, இப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலான இடங்களிலே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது அச்சத்தினால் ஒப்படைத்திருப்போம், பயத்தினால் ஒப்படைத்திருப்போம், நோயினால் ஒப்படைத்திருப்போம், வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டத்தினால் ஒப்படைத்திருப்போம். ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறோமா? என்னுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் இதை நிறைவேற்றுவான். என்னுடைய கஷ்டமான நேரமா, கவலையான நேரமா, இன்பமான நேரமா, அந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பேன். அன்புள்ள சகோதரர்களை, இந்த தவக்குல் என்கிற உணர்வு இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது, மிக உறுதியான நம்பிக்கையாக இருந்தால், தவக்குலை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால், தவக்குனால் கிடைக்கிற நிறைய நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதிலே முதலிலே பிரதானமான நம்பிக்கை என்ன தெரியுமா? தவக்குலை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால், நீங்கள் பார்க்கிற இந்த உலகத்தின் பார்வையே வேறு பார்வையாக இருக்கும். மற்றவர்களை போல் உங்கள் பார்வை இருக்காது. உங்கள்
பார்க்கிற பார்வை, நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்தை பார்க்கிற பார்வை, நீங்கள் உங்கள் அண்டை வீட்டுக்காரரை பார்க்கிற பார்வை, நீங்கள் பொருளாதாரத்தை பார்க்கிற பார்வை, நீங்கள் நோயை பார்க்கிற பார்வை, நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்க்கிற பார்வை, எல்லா பார்வைகளும் தலைகீழாக உலகத்திலே மற்ற மக்கள் எப்படி பார்ப்பார்களோ அந்த பார்வை தவக்குள் உங்களிடத்தில் நிறைந்தால் அந்த பார்வை எல்லாம் மாறி தலைகீழ் பார்வையாக இந்த உலகத்தை பார்ப்பீர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் எப்படிப்பட்ட பார்வை தெரியுமா? ஒரு பாலைவனத்திலே நடந்து சென்ற ஒரு மனிதர், அந்த வெயிலிலே நடந்து செல்லுகிற பொழுது ஒரு மனிதர் காரிலே ஏசி வாகனத்திலே அமர்ந்து கொண்டு எப்படி நிம்மதியாக செல்லுவாரோ அதுதான் உங்களுக்குரிய உதாரணம். எந்த அளவுக்கு தவக்குள் இல்லை என்று சொன்னால், கடும் உச்சி வெயில் நேரத்திலே நடந்து செல்லுகிற மனிதரை விட அந்த கார்களிலே பயணம் செய்வாரே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தவக்குள் உங்களுக்கு தரும் என்று சொன்னார்கள். உங்கள் இருவருக்கும் சோதனை. நீங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு சோதனை தருவான், உங்கள் அருகிலே இருப்பவருக்கும் ஒரு சோதனை தருவான். நீங்கள் தவக்குலை அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டிய காரணத்தினால், அல்லாஹ்வை நம்பிய காரணத்தினால் அவருடைய பார்வை வேறாக, உங்களுடைய பார்வை வேறாக இருக்கும் என்பதை ஏராளமான குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர் எல்லா விஷயங்களும் பயமாகவே பார்ப்பார், பதட்டமாகவே பார்ப்பார், நிம்மதி இல்லாமலே பார்ப்பார். என்ன ஆக போகிறதோ, என்ன நடக்க போகிறதோ, எப்படி இதை சமாளிக்க போகிறோனோ என்று பார்ப்பார். ஆனால் அன்புள்ள சகோதரிகளே, உங்களிடத்திலே தவக்குள் வந்து விட்டால் உங்கள் பார்வை தலைகீழ் பார்வைதான். என்ன நடந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு இழப்பு வந்தாலும், இந்த இடத்திலே அல்லாஹ் இதை செய்ய சொல்லி இருக்கிறார், இந்த அடிப்படையில் நான் செய்வேன் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அணுகிற பொழுது அந்த விஷயம் அவர் பதட்டத்தோடு இருந்தாரே, அவர் பயத்தோடு அணுகினாரே, நீங்கள் ஆசையோடு, அச்சத்தோடு, நம்பிக்கையோடு அந்த செய்திகளை அறிந்து கொள்வீர்கள். எத்தனையோ செய்திகளை சொல்லலாம். இந்த தவக்குள் இல்லாத காரணத்தினால் பார்க்கிறோம், இன்றைக்கு நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக வைக்கிற தவக்குலை கெடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை சொல்லாத சகோதரர்களை இன்றைக்கு பார்க்கிறோம், சகோதரிகளை இன்றைக்கு பார்க்கிறோம், உலக கணக்கிலே வைத்து பேசக்கூடிய சகோதரிகளை வைத்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை உம்மு சலைம் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அனாதை பெண் விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடுமையான வார்த்தையை திட்டி விடுகிறார்கள். திட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் திட்டலாமா, இதை நீங்கள் சொல்லலாமா என்று சொன்ன பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உம்மு சுலைம் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? யா அல்லாஹ், யாரையாவது நான் திட்டிவிட்டால், யாரையாவது நான் பேசிவிட்டால் அவர்களை அதற்காக குற்றம் பிடித்து விடாதே, அதற்கு பதிலாக உன்னுடைய அருளாகவும் ரஹ்மத்தாகவும் அதை மாற்றிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். உம்மு சுலைமே, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாயிலிருந்து யாரையாவது திட்டி இருக்க கூடாது, யாரையும் திட்டிடக்கூடாது, பேசிடக்கூடாது, அதை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விடுவான் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது எவ்வளவு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் திட்டுவோம், சொந்த பந்தங்களை கூட மிக மோசமான முறையில விமர்சிப்போம், மிக பயங்கரமான முறையிலே பேசுவோம். அன்புள்ள சகோதரர், என்றைக்காவது ஒரு நாள் அது நாம் துஆ கேட்பதாக இருந்தாலும், அடுத்தவரை சபிப்பதாக இருந்தாலும், இந்த வார்த்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விடுவான் என்று என்றைக்காவது நாம் சிந்தித்திருப்போமா? ஐயோ, உங்களை பேசிட்டேனே, ஒருவேளை அல்லாஹ் உண்மைப்படுத்திடலாமே, அந்த மாதிரி அவங்க நடந்துடலாமே என்றைக்காவது ஒரு நாள். காரணம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வை பார்க்கிற பார்வை, அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. அல்லாஹ் எதை உண்மைப்படுத்துவான் என்கிற நிலை நமக்கு இல்லை.
நாம் பேசக்கூடிய எத்தனையோ நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விடுவான், அல்லாஹ் அதை அப்படியே ஆக்கி விடுவான் என்கிற சிந்தனை நமக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யாராவது யாசகம் கேட்டு வந்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், நபி உங்களிடத்தில் யாராவது கேட்டு வந்தால் உங்களிடத்தில் இல்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி அனுப்புங்கள். ஏன் தெரியுமா? அந்த நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். நம்ம இடத்துல காசு இல்ல, பணம் இல்ல, ஒருத்தர் கேட்டு வர்றாரு, இல்லம்மா இல்லபாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் உங்களிடத்திலே உண்மையான நம்பிக்கை, தவக்குல், உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை உண்மையாக நம்பி இருக்கிறது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, உங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய சின்ன வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் என்று சொன்னார்கள். எப்படி அப்படி அல்லாஹ்விடத்திலே இன்றைக்கு பல பேரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? சகோதரர்களே, மிக மோசமான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை அருளாக நாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே கிடைக்கிற அற்பமான பொருளாதாரத்தின் பார்வையை வைத்து பேசுவோம். என்ன வாழ்க்கை, என்ன பெருசா வாழ்ந்துட்டேன், என்ன எனக்கு கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், என்னை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஒரு சின்ன வார்த்தையிலே அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி விடுவான். அல்லாஹ் அதை சிறந்த வாழ்க்கையாக ஒருவேளை மாற்றி விடுவான். ஆனால் நாம் வெளிப்படக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கிறது, எதை காட்டுகிறது தெரியுமா? உண்மையிலே நாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார்கள், எனக்கு அல்லாஹ்தான் உணவளிக்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு அவனே நிவாரணம் தருகிறான் என்று சொன்னார்கள். எப்படி சங்கையான வார்த்தை பாருங்க. அல்லாஹ்தான் நோயை கொடுக்கிறான், அதுதான் அக்கீதா, அப்படித்தான் நம்ப வேண்டும். ஆனால் கெட்ட விஷயத்தில கூட அல்லாஹ்வை முன்னிறுத்தாத வார்த்தைகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? எனக்கு பசித்தால் அவனே உணவு தருகிறான், நான் தாகம் எடுத்தால் அவனே தண்ணீர் தருகிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு குணமாக்குகிறான் என்று சொன்னார்கள். சங்கையான வார்த்தை, அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்களாம், என்னை சிறைச்சாலையில் இருந்து வெளியேற்றியதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான். சிறைச்சாலையில் தள்ளினான் என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, இந்த பெண் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது என்று கேட்டார்கள். தாங்களாவே முடிவெடுத்து அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தார்கள். அப்போது கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லல, யா அல்லாஹ் என்னை சிறைச்சாலையில தள்ளிட்டியேன்னு கேட்கல. அந்த செய்திகளை அல்லாஹ்விடத்துல சொல்லும் பொழுது, என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியேற்றினானே, அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு நன்மை செய்தான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சின்ன சின்ன சங்கையான வார்த்தைகள். இந்த உலகத்திலே நமக்கு பெருசா பணம், பெரிய வீடு, மாட மாளிகை, இதுதான் மிகச்சிறந்தது, போதுமானது என்று நினைக்கிறோமே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்வதே அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். மூச்சு விடுவது நிஅமத், கைகால்களை வைத்திருப்பது நிஅமத். இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருப்பது ஒரு நிஅமத், நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்பது ஒரு நிஅமத். இந்த உலகத்தில் அப்படி எத்தனையோ பேருக்கு இல்லை. கைகள் இல்லை, கால்கள் இல்லை, கண்கள் இல்லை, பேசுவதை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் இல்லை. ஆனா அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள் மிக மோசமான, யாரிடத்தில் நம்மை பற்றி கேட்டால் கூட அவ்வளவு சலிப்படைந்த வார்த்தைகளை பேசுகிறோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நம்மிடத்திலே தவக்குல் இல்லை.
ஹந்தக்குடைய ஒரு போர்க்களம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தின் பார்வை தவக்குள் எப்படி மாற்றம் தெரியுமா? நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றில் நடந்த எல்லா யுத்தங்களையும் பார்க்கலாம். அந்த எல்லா யுத்தங்களும் உலகத்தில் முஸ்லிம்களை தாண்டி எல்லோருக்கும் மோசமான ஒரு பார்வையை தான் தந்தது. எந்த அளவுக்கு அகலுடைய ஒரு போர். அந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களை சுற்றி எல்லோரும் சுற்றி வளைத்து விட்டார்கள். நயவஞ்சகர்கள் பேசிக் கொண்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹும் ரசூலும் இவர்களை ஏமாற்றி விட்டார்கள். பாருங்கள் எப்படி போர்க்களத்திலே நின்று மாட்டிக்கொண்டார்கள் என்று பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, உள்ளே இருந்த படையிலே இருந்த அந்த குழியை தோண்டிய முஸ்லிம்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹும் ரசூலும் வாக்களித்தது இதுதான், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தின் பார்வை மற்ற மக்களின் பார்வையை விட ஒரு ஈமான் உள்ள, ஒரு இறையச்சம் உள்ள, அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முஃமினுடைய பார்வையே இந்த உலகத்தை தனித்துவமாக அவனுக்கு காட்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே பலமான மனிதராக இருக்க வேண்டுமா, அல்லாஹ்வின் மீது முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களை பலமான மனிதனாக மாற்றுவான். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பெண்களிடத்திலே அல்லாஹ்வின் மீது தவக்குல் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய தங்கம், அந்த ஒரு சாதாரண இந்த ஒரு உதாரணத்தை வைத்து உண்மையில் அல்லாஹ்வை நாம் நம்பி இருக்கிறோமா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தை பார்க்கிறோமா, உலகத்திலே நடந்து கொள்கிறோமா என்று சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். எத்தனையோ சகோதரிகள் ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது சாதாரணமாக அல்லாஹ் தடுத்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த அந்த பேங்க்ல போய் சாதாரணமாக அடகு வைக்கக்கூடிய சகோதரிகளை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன் சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வட்டி வாங்குபவர், கொடுப்பவர், சாட்சி எழுதுபவர் 3 பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று சொன்னார்கள். இப்போது ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம், இழப்பு, அவன் பார்வை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, எப்படி சிந்திக்க வேண்டும் தெரியுமா? இந்த நகையை நான் விற்றால் இதை விட அல்லாஹ் எனக்கு 2 மடங்காக கொடுப்பான், 3 மடங்காக கொடுப்பான், இதை விட சிறந்ததை கொடுப்பான். ஆனால் ஒருபொழுதும் அல்லாஹ் சபித்த, அல்லாஹ்வுடைய தூதர் சபித்த அந்த இடத்துக்கு செல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்தால் நீங்கள் தவக்குலிலே சரியான நம்பிக்கையிலே இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே தவக்குல் இல்லை, உங்களிடத்திலே உலக பார்வை இருக்கிறது. எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நகையை அடகு வைத்தால் இருக்கிற தங்கம் விலை மாசத்துக்கு மாசம் அவ்வளவு டபுளா கூடுது. அடகு வச்சா கூட மாசம் மாசம் அதற்கான வட்டியை கட்டி திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் இந்த தங்கத்தை விற்றுவிட்டால் மீண்டும் அந்த விலை கொடுத்து அந்த தங்கத்தை வாங்க முடியாது என்கிற நிலை. நீங்கள் அந்த முடிவை எடுத்தால் சகோதரிகளே, உலகத்திலே மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்களோ அந்த உலகம், அந்த பார்வை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஈமானிய பார்வை இல்லை, உங்களுக்கு இறையச்ச பார்வை இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த தவக்கூலை நாம் சரியாக புரிந்து கொண்டால், அது நான் உதாரணத்துக்காக ஒன்றை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற எந்த இழப்புக்கும், எந்த கஷ்டத்துக்கும், எந்த துன்பத்துக்கும், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்திலே, துன்பத்திலே, இழப்பிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரிதானா? சரியான முடிவை எடுக்கிறோமா? அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பாருங்கள். எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் மூசா நபியினுடைய வரலாற்றை சொல்லுகிறான். அதில் மிக முக்கியமான ஒரு இடம், ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். யார் அவர்கள்? ஃபிரௌனுடைய சபையிலே ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த நேரத்திலே ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் மூசாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உங்களை மாறுகை வாங்குவேன் என்று சொன்ன நேரத்திலும் எங்களுக்கு இந்த உலகம் தேவையில்லை,
தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அழைத்து சென்றார்கள். கடலுக்கு முன்னால் நிற்கிற பொழுது அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட வந்த அத்தனை தோழர்களும் சொன்னதாக அல்லாஹ் சொல்லுங்க, மூசாவே நாம் அகப்பட்டு கொண்டோம், மாட்டிக்கொண்டோம், வழி இல்லை, நம்முடைய கதை முடிய போகிறது என்று சொன்ன நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கல்லா, அப்படி இல்லை, இன்ன ரப்பி மஇ ஸயஹ்தீன், நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வழிகாட்டினான். அந்த கைத்தடியை கடலிலே அடியுங்கள் என்று சொன்னான். அடித்தார்கள். கடல் 12 பாதைகள் பிரிந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறானே. அன்புள்ள சகோதரர்களே, தவக்குலுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் மட்டுமல்ல, எத்தனையோ நபிக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு ஈமானோடு அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் வழிகாட்டுவான். நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினால், உலகத்தில் எதையெல்லாம் நடக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனை வழிகளையும் உங்களுக்கு அல்லாஹ் திறந்து காட்டுவான். ஏன் தெரியுமா? நீங்கள் வைத்திருக்கிறது அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை. இந்த உலகத்திலே அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் கையிலே வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை இடங்களிலே வெளிப்படுகிறது, எத்தனை இடங்களிலே அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். உலகத்திலே கிடைக்கிற அற்பமான சின்ன சின்ன பொருளாதாரங்களுக்கு கூட இஸ்லாத்தை தூக்கி விடுகிறோம், நபி மொழிகளை தூக்கி போடுகிறோம். என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய மனோ இச்சைக்கு என்ன முடிவை இந்த இடத்துல எடுக்க வேண்டுமோ அதை நான் எடுப்பேனே தவிர, இறையச்சத்தோடு ஈமானோடு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த முடிவை எடுக்கிறேனா? அதுதான் தவக்குல். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே காரணிகளை வைத்திருக்கிறான், காரணிகளை சுண்ணாவாகவும் ஆக்கி இருக்கிறான். இந்த உலகத்திலே முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்வதற்கான வழிகளை தேட வேண்டும். அந்த முயற்சி அல்லாஹ் இந்த உலகத்திலே காரணியாக வைத்திருக்கிறான். அந்த முயற்சிகளை தாண்டியும் இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எத்தனையோ உதாரணங்களை சொல்லுகிறான். எத்தனையோ நம்முடைய வாழ்நாளிலே பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவோ திட்டம் போடுகிறோம், எவ்வளவோ பிளான் பண்றோம். 5 வருஷத்துல இப்படி, 10 வருஷத்துல இப்படி, 15 வருஷத்துல இப்படி. ஆனால் அல்லாஹ் போடுகிற திட்டமிடல் என்ன தெரியுமா? உங்கள் 10 வருட வாழ்க்கை, உங்கள் 20 வருட வாழ்க்கை, நீங்கள் சந்திக்கிற ஒரு நொடி பொழுதிலே, ஒரு செகண்ட்ல அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி விடுவான். பார்க்கலாம், சில நேரங்களிலே வாகன விபத்துகளின் மூலமாக நடக்கிற பார்வை. பெரிய பிளான் போட்டிருப்பாரு, வீடு கட்டணும், வாசல் கட்டணும், பெரிய மாட மாளிகை கட்டி இந்த மாதிரிலாம் 5 வருஷத்துல செட்டில் ஆயிரணும். சாதாரணமாக சாலையிலே நடந்து சென்றுகிற பொழுது அவருக்கு ஒரு நொடி பொழுதிலே ஏற்படுகிற வாகன விபத்து, அன்புள்ள சகோதரர்களே, அடுத்து 10 வருட வாழ்க்கையிலே தலையிலாக போகும். அல்லாஹ் நொடி பொழுதிலே உங்கள் திட்டத்தை மாற்றிடுவான். செகண்ட்ல நம்முடைய வாழ்க்கையிலே தலைகீழாக அல்லாஹ் அப்படியே திருப்பி போட்டு விடுவான். காரணம் என்ன தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த தவக்குலை நாம் சரியாக புரிந்து கொண்டால், அல்லாஹ்வின் மீது மட்டும் வைக்கிற தவக்குலை நாம் சரியான முறையிலே புரிந்து கொண்டால், இந்த உலகத்திலே உங்களை விட பலமான மனிதர்கள் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று அவர்களுக்கு சொன்ன பொழுது, முஸ்லிம்களுக்கு சொன்ன பொழுது, இந்த உலகமே உங்களை எதிர்க்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், நாங்கள் அவனை மட்டுமே சார்ந்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இறையச்சத்தோடு, ஈமானோடு, அல்லாஹ்வை பற்றி பயத்தோடும், அல்லாஹ்வை சார்ந்திருத்து எடுக்கிற எந்த முடிவும் அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டான். உங்கள் பார்வையிலே இந்த இடத்திலே இந்த முடிவை எடுத்தால் அடுத்து எனக்கு பெரிய லட்சங்களில் லாசு, கோடிகளில் லாசு என்று
என்று நீங்கள் உங்கள் உலகத்திலே இருக்கிற திட்டமிடுதலை அல்லாஹ் தலைகீழாக மாற்றுவான். இறுதியாக ஒரு வரலாறை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனையோ திட்டங்களை போடுகிறோம், எத்தனையோ வருடங்களிலே திட்டங்களை போடுகிறோம், மாதங்களிலே திட்டங்களை போடுகிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திட்டங்களை போட்டுவிட்டு அந்த திட்டங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முடிவுரையும் நாமே எழுதுகிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக படித்து பாருங்கள். எத்தனையோ தவக்குலுக்கு உதாரணமாக இருந்தவர்கள், எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையிலே கணிக்க முடியாத செய்திகளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதிலே பாலங்கிணத்திலே தள்ளப்பட்டு ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு அகதியாக சென்று ஒரு வீட்டிலே தங்கப்பட்டு பல்லாண்டுகால் சிறைச்சாலையிலே இருந்தார்கள். ஒரு நபி, சிறு வயதிலே ஒரு நபி. நாம் நினைப்போம், இப்படி நம்ம அகதியா வந்து இப்படி பாலங்கிணத்துல தள்ளப்பட்டு இத்தனை ஆண்டுகள் சிறையிலே இருக்கிறோமே, வழி தவறி விடுவோம், பாதை மாறி விடுவோம், அல்லாஹ்வை பற்றி பயணங்கள் மாறிவிடும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்திலும் அல்லாஹ்வை மறக்கவில்லை. இறுதியாக சிறையிலிருந்து வெளியேற்றி ஒரு நாட்டின் மன்னராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அமர வைத்தான். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் எடுக்கிற முடிவு அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கு அந்த முடிவு மிக மோசமானதாக இருக்கும், நஷ்டமானதாக இருக்கும், இழப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே இழந்ததாக கூட நினைப்பீர்கள். ஆனால் அந்த முடிவை நீங்கள் இறையச்சத்தோடு எடுத்திருந்தால், ஈமானோடு எடுத்திருந்தால், அல்லாஹ்விடத்தில் அந்த முடிவை பொறுப்பு சாட்டி இருந்தால், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாலங்கிணற்றிலே தள்ளப்பட்டவர், சந்தையிலே விற்கப்பட்டவர், பல்லாண்டு காலம் சிறைச்சாலையிலே இருக்கப்பட்டவர், எப்படி ஒரு நாட்டின் மன்னராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே கண்ணியத்தை கொடுத்தானோ, அதுபோல நாம் வாழுகிற பொழுது அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுப்பான். நாம் வாழுகிற பொழுது எல்லா சோதனைகளும் மீட்டு ஒரு மிகச்சிறந்த இடத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு சபை கூடி கலையும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு